தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம்யா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லைங்க. இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற மேக்சிமம் பீப்புள்ஸ் எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்திருந்தாங்க. எப்பையா அந்த நக்கிய தூக்கி உள்ள போடுவீங்க? அந்த நக்கீரன் கோபால எப்பையா புடிச்சு உள்ள போடுவீங்க? அந்த ஆளு தொல்லை தாங்கலையா? வாய வச்சுன்னு சும்மா இல்லாம எல்லா இடத்துலயும் போயிட்டு கவ்விட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலயும் போயிட்டு நக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா இதுமே போட்டு போலா போலான்னு முழந்திருந்த நபர இப்போதைக்கு உள்ள போடுறதுக்கான வேலையை தமிழ்நாடு அரசு பார்த்துட்டு இருக்கு. அதாவது டைரக்டா போயிட்டு சைபர் கிரைம்ல இவர் மேல ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு பதிவு பண்ணியிருக்காங்கங்க. யாருன்னா டிவிகே சைட்ல இருந்து தான் இவர் மேல ரிப்போர்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்குங்க ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவர் இந்த கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? விஜய் அவர்களை பார்க்க போயிட்டு 41 பேர் இறந்தாங்க, ஞாபகம் இருக்கலாம். அப்பந்தே கவு வவு வவுன்னு என்ன சொல்லியிருந்தாரு? இந்த மாதிரி எல்லாமே அங்க ஜனநாயகம் ஷூட்டிங் எடுக்கிறது இருந்தாங்க. அதனாலதான் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்ப விஜய் அவர்களை பிடிச்சி உள்ள போடு, விஜய் அவர்களை பிடிச்சி உள்ள போடுன்ட்டு சொல்லிட்டே இருந்தாரு. சரி, இப்ப ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு தலைவர் போயிட்டு பேட்டி கொடுத்திருக்காரு. பேட்டியில ஒரு டிபேட் மாதிரி நடந்திருக்கு. அந்த டைம்ல பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனநாயகம் படத்துல கரூர்ல எடுக்கப்பட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீக்கிட்டாங்க, அந்த காட்சியெல்லாம் ஆட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே டிவிகேல இருந்து ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யாரையா இந்தப்ப எப்ப பார்த்தாலும் நமக்கு தொல்லை தந்துட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் விஜய் அவர்களை அவதூறு பரப்பிட்டே இருக்கான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு தலைவர் மேல போயிட்டு கேஸ போட்டு விட்டாங்க. போயிட்டு சைபர் கிரைம்ல போயிட்டு இந்த மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருக்காது, இந்த வழக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க, அப்பவே பேசினவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலா போட்டீங்க, இந்த நம்பர் மட்டும் பேசிட்டு இருக்காது, ஏன் இன்னும் ஜெயில புடிச்சு போடலன்ட்டு. ஏன்னா திமுக ஆட்சியில இவர் வாய் வந்ததெல்லாம் பேசுவாரு. இதே அந்த ஸ்ரீமதி கொலை வழக்கு ஞாபகம் இருக்குங்களா? கள்ளக்குறிச்சியில ஒரு மாணவி, அந்த இதுக்கும் வாயா பேசினாரு. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி சம்பவம் ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கும் பொள்ளாச்சி சம்பவத்துல எத்தனை வீடியோ தெரியுமா என்கிட்ட இருக்கு, அது இதுன்னு இருந்தாரு. கடைசி அந்த வீடியோக்கு ஆதாரம் எல்லாம் என்ன பண்ணாதுன்னு தெரியல. அந்த வீடியோ எல்லாம் சிபிஎஸ்சிக்கு கொடுத்தாதான் என்னன்னு தெரியல, இல்ல எல்லாம் காசை வாங்கிட்டு எல்லாம் மறைச்சிட்டாதான் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாரு இல்லையா? சரி, அந்த நபர் தாங்க இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐயா என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்ட்டு ஜாமீன், அதாவது திமுகனாவே ஜாமீன் முன்னேற்ற கழகம் தானே, போய் நின்ட்டாரு. ஏங்க, ஜாமீன் கொடுத்துருங்க, நான் பேசினது தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறேன், என்னை விட்டுருங்க, ஜாமீன் கொடுத்துருங்க அப்படின்ட்டு தலைவர் போய் இப்ப கெஞ்சிட்டு இருக்காரு, கோட்டு கோட்டா இப்ப சுத்த போறாரு. இவருக்கு திமுக ஆட்சியில இருந்தா என்ன வேணாலும் பேசுவாரு, என் வாயை துறக்கிறதெல்லாம் பச்சை பச்சையா பேசுவாரு. யா பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் அப்படின்னு நிப்பாரு. ஆனா டிவிகே ஆட்சியில மட்டும்தான். இதே திமுக ஆட்சியில பத்திரிகையாளர் யாருன்னா கை வச்சு அடிச்சு சாவச்சா கூட ஐயோ அப்படியா அப்படின்ட்டு போயிட்டே இருந்துருவாரு, கண்டுக்க கூட மாட்டாரு. தலைவர் அதான் இப்ப பத்திரிகையாளர்கள் பிரச்சனைன்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நின்னாரு இல்லையா? அதே போலதான் இப்பயும் நின்று இருக்காரு. தூக்கி ஜெயில போடுறதுக்கான பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப போயிட்டு ஜாமீனு ஜாமீனு ஜாமீன்ட்டு எங்கேயும் கிடைக்கலங்க அப்படின்ற மாதிரி தலைவர் சுத்திட்டு இருக்காரு. மேக்சிமம் ஜாமீன் கொடுத்துருவாங்க, பட் வாயெல்லாம் அடக்கிக்கணும். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுத்தாலும் நிபந்தனை ஜாமீன் தான், கையெழுத்து போடுற மாதிரி ஜாமீன் தான் கொடுப்பாங்களாம். அப்புறம் விசாரணைக்கு எப்பப்பெல்லாம் அழைக்கிறாங்களோ அப்பெல்லாம் போயிட்டு போகணும் சிபிஐ கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ் சிபிஐக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா இவர்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு, எல்லாமே கேட்பாங்க இல்லையா? ஸோ சம்பவம் பெருசா இருக்கு, வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ஆர்எஸ் பாரதின்னு ஒரு நபர், திமுக ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஞாபகம்? அந்த நபர் எப்படியும் வாரத்துக்கு 2 பேட்டி 3 பேட்டி கொடுத்துருவாரு. நேத்து என்ன நடந்திருக்குன்னா, சைதாப்பேட்டையில ஒரு மீட்டிங். எதுக்கு மீட்டிங் அப்படின்னா, கலைஞரோட நினைவு நாள் வந்துச்சு இல்லைங்களா, முடிஞ்சு இல்லைங்களா, அந்த நினைவு நாளுக்கு இவங்க ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல தலைவர் சும்மா இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா, சைதாப்பேட்டைக்கு, அதாவது சைதாப்பேட்டையில நின்னவது பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் நின்னாரு. அப்புறம் டிவிகே சைட்ல இருந்து அருள் பிரகாசம் நின்னாரு. அருள் பிரகாசம் வின் பண்ணிட்டாரு இருந்தீங்க. இப்ப மா சுப்பிரமணியம் தோத்து போயிட்டா. அப்படி மா சுப்பிரமணியம் என்னவா இருந்தாரு, மருத்துவ அணியில இருந்தாரு இல்லைங்களா, மருத்துவ மினிஸ்டர் அதுல இருந்தாரு. உடனே சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி தந்தாரு மாசு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாம் இதுக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட இவர் வின் பண்ணிருப்பாரு, வின் பண்ணாம பண்ணிட்டீங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தவங்களோட உறவினர்லாம் ஓட்டு போட்டிருந்தா கூட இவர் வின் பண்ணிருப்பாரு. ஓட்டு போடாதவங்க, அதான் இப்படி ஓட்டு போடாதவங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. எப்படி இந்த வார்த்தையை புரியுதுங்களா? நல்ல சாவே வராது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. ஏங்க, ஓட்டு போடாததுக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு சாபம் விடுறீங்க அப்படின்னா ஒரு அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல நீங்க பேசுறது? ஏங்க, ஓட்டு போடுறது போடாதது ஒரு தனி நபரோட விருப்பம்.
அவர் ஹாஸ்பிட்டல் கட்டி தந்தாருன்னா ஒன்னும் சொந்த காசுல மக்களுக்கு பணி செய்யறதுக்காக ஒண்ணும் கட்டி தரல. கவர்மெண்ட் காசுல எடுத்து கவர்மெண்ட்ல இருந்து தான் எல்லா ஃபண்டையும் வாங்கி அதுல எவ்வளவு ஆட்டையை போட்டாலும் அவருக்கு தான் தெரியும். கட்டி தந்திருக்காது. அது கவர்மெண்ட்டுக்காக கட்டி தந்தது. அதுல நீங்க இப்படி ஒரு பேச்சு பேசுறீங்க. ஆனா நீங்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் சனாதானத்தை அடுத்து தள்ளிட்டோம். நாங்கெல்லாம் வந்து அப்படி இப்படின்னுவீங்க. இப்ப எல்லாம் உங்களோட இதெல்லாம் எங்கெங்க போச்சு? எங்க போச்சு? ஒருத்தங்களும் ஒரு சர்ச்சை பேச்சுல வந்து நீங்க எல்லாம் ஆளாயிட்டு இருப்பீங்க. அதே போலதான் இப்ப ஆர்எஸ் பாரதி இந்த மாதிரி ஒரு பேச்சுல வந்து சிக்கி இருக்காது. சோ சைதாப்பேட்டை சைடு வந்து போயிடாதீங்க. மக்கள்லாம் உங்க மேல செம்ம காண்டில் இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா தனக்கு ஓட்டு போடாத மக்களை பார்த்து நீங்க எப்படி என்ன மாதிரி வார்த்தையை சொல்றீங்க? எனக்கு ஓட்டு போடாத அதான் உங்களுக்கு இல்ல, மா சுப்பிரமணிய அவர்களுக்கு ஓட்டு போடாத மக்கள்லாம் வந்து சைதாப்பேட்டையில இருக்கிறவங்களாம் நல்ல சாவே வராது அப்படின்ட்டு. நல்ல சாவுனா எப்படி தெரியுங்களா? நான் எதுவும் சொல்ல வரல. கலைஞர் அவர்கள் எல்லாம் பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சுன்னா நிறைய பேச வேண்டியதாயிடும். வேண்டாம். நல்ல சாவுன்ற வார்த்தையெல்லாம் வேண்டாம். சரிங்களா? இப்படி எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா எப்படிங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்புறம் கரூர் வழக்கு, அந்த அரசு பணி வழக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா போயிட்டு இருந்தது. அது உங்களுக்கே தெரியும். இப்போ டிவிகே சைட்ல இருந்து திரும்பி நாங்க கோர்ட்டுக்கு போதன்ட்டு போனாங்க. அரசு பணி விஜய் அவர்கள் கொடுத்தாரு. கொடுத்த அரசு பணிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா என்டிகேல இருந்து கேஸ போட்டாங்க. என்டிகேல இருந்து கேஸ போட்டு நாங்க ஏதோ பெருசா புடுங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அந்த கேஸ்ல வந்து வின் பண்ண உடனே, அதாவது அவங்க போட்டதே தற்காலிக வேலைதான். அந்த கேஸ்ல வந்து நாங்கெல்லாம் பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய என்டிகே தோழர்ஸ் எல்லாம் சுத்தி இருந்தாங்க. என்டிகே மெயினா அந்த வக்கீல்ஸ் உடனே கவர்மெண்ட்ல திரும்பியும் போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அதாவது கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து கவர்மெண்டோட விருப்பம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்னு அவங்க போட்டது வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக வேலை தான். இது இன்னும் கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வேலையும் கிடையாது. இதுக்கு பதிலாக விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 20 லட்சம் எவ்வளவு கொடுத்துருக்காரு. இன்னொரு 10 லட்சம் கொடுத்து எல்லாம் இதையும் முடிச்சு விட்டுருங்க. இந்த அரசு பணிக்கு நீங்கெல்லாம் அவங்களுக்கு வேணாம். அவங்க இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டோம். ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப உங்களை நம்பி இப்ப சப்போஸ் இப்ப வந்து ஆல்ரெடி வந்தவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையில சப்போஸ் ஒரு 10 பேராச்சும் ஒரு வேலையை விட்டு வந்திருப்பாங்களா, பெரிய பெரிய வேலையை விட்டு நீங்க கவர்மெண்ட் வேலையை தலைன்றதுனால பெங்களூர்லயோ சென்னையிலயோ வேற எதனா ஒரு ஊர்லயோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. 30,000 40,000 வேலையில இல்ல 1 லட்சம் கூட வாங்கிட்டு இருப்பாங்க. பட் கவர்மெண்ட் ஜாப்னு நம்பி வந்தாங்க. பட் இப்போதைக்கு அந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால திரும்பி இந்த இதுல அவங்கள திரும்பியும் அலக்களிக்காதீங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப கோர்ட்டு கேஸ்ன்னு திரும்பி அவங்கள வந்து அலைக்கழிக்க வேண்டாம். ஸோ தயவு செஞ்சு விஜய் அவர்கள் முன்னிருந்து ஐயா சாமி விட்டுருங்க, இது வந்து பிரச்சனையா போயிடுச்சு, இவங்களை வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறத விட மாட்டாங்க போல. ஸோ வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து நான் வேற எதுனா என்னால முடியும் போது நான் பண்ணித்தரேன். இப்போதைக்கு அதை விட்டுருங்க. நான் உங்களுக்கு என் சைட்ல இருந்து ஏதாவது அமௌண்ட் வந்து கொடுத்துட்றேன். ஒரு 10 லட்சம் ஆளுக்கு கொடுத்துட்றேன். நீங்க வந்து நிம்மதியா இருங்க. அடுத்த வந்து வாழ்க்கையை வந்து எப்படி ஓட்டுறதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு அவர் முடிச்சிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திரும்பி திரும்பி அந்த மக்களை வந்து இழுத்தடிக்கிறதோ அலைய விடுறதோ எனக்கு வந்து திருப்தியா படல. அந்த பாவமா இருக்கு. சரிங்களா? ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.